ராஜ்யசபா எம்பி பதவி திமுகவின் பின்னால் கமல் ஒளிந்து கொண்டு இருப்பதையே காட்டுகிறது என்று வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் நலம் இலவச மருத்துவ முகாமை தொடங்கி வைத்து முருக பக்தர்கள் மாநாடு தொடர்பாக வீடு வீடாக பொதுமக்களிடம் நோட்டீஸ் வழங்கிய பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன், நடிகர் கமல்ஹாசன் 2 தேர்தல்களில் அவருக்கு வாக்களித்த மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டு ராஜ்யசபா எம்பி பதவிக்காக சென்றுவிட்டார். பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று சுயநலத்தோடு தன்னை நம்பிய வாக்காளர்களுக்கு துரோகம் செய்துள்ளார் கமல் என்று விமர்சித்தார். மக்கள் ஆதரவை பெற்று வெற்றி பெற முடியாமல் திமுகவினர் பின்னால் ஒளிந்து இந்த பதவியை அவர் பெற்றுள்ளார் என்று குற்றம் சாட்டினார். அண்ணன் தம்பிகள் பிரிவது சேர்வது என்பது இயல்பு என்று மதுரையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அவரது அண்ணன் அழகிரியும் சந்தித்து பேசியது குறித்து கருத்து கூறிய வானதி சீனிவாசன், அதே நேரத்தில் மதுரையில் முதலமைச்சர் பார்வையிட சென்றபோது கால்வாய்களை துணிகளை போட்டு மூடி வைத்திருந்த சம்பவம் தவறானது என்று கண்டனம் தெரிவித்தார். கமல்ஹாசன் அவர்கள் சினிமா வசனம் போல ஷூட்டிங் நடத்துகின்ற பொழுது பேசுகின்ற வசனம் எப்படி அவர்கள் வாழ்க்கையில ஃபாலோ பண்ண வேண்டியதில்லையோ, அந்த மாதிரி ஒரு சினிமா வசனத்தை எல்லாம் மக்கள் முன்பாக பேசிவிட்டு 2 தேர்தலில் மக்களுடைய வாக்குகளை பெற்றுவிட்டு இப்போது தன்னுடைய சுயநலத்திற்காக எப்படியாவது ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ள இல்ல அசம்பிளிக்குள்ள போகணுங்கிற தன்னோட ஆசைக்காக தன்னை நம்பி வாக்களித்தவர்கள், தன்னை நம்பி வேலை செய்தவர்கள், அந்த கட்சிக்காக உழைத்தவர்களுக்கெல்லாம் துரோகம் செய்துவிட்டு இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறார். அதன் வாயிலாக அவருக்கு ஒரு பதவி கிடைத்திருக்கிறது. அதாவது அண்ணனும் தம்பியும் பிரிஞ்சிருக்கிறதும் அதுக்கப்புறம் சேர்றதும் அப்படிங்கிறது இதெல்லாம் குடும்பத்தில் இருக்கக்கூடியதுதான். ஆனால் ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக சென்று பார்க்காமல் உண்மையான பாசத்தோடு சென்றிருந்தால் சந்தோஷம் தான். பன்ருட்டியில் பதுக்கி வைத்திருந்த 5 டன் ரேஷன் அரிசி உள்ளிட்டவைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. கடலூர் மாவட்டம் கந்தம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் பன்ருட்டி கும்பகோணம் சாலையில் மளிகை கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் பன்ருட்டி திருநகர் பகுதியில் ரேஷன் அரிசி பதுக்கி வைத்திருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து துறை சார்ந்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பகுதியில் தீவிர சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கு பதுக்கி வைத்திருந்த 5 டன் ரேஷன் அரிசி மற்றும் 250 கிலோ கோதுமை, 500 கிலோ சர்க்கரை ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் சந்தேகத்தின் பேரில் சரவணன் நடத்தி வந்த மளிகை கடையில் சோதனையிட்டதில் கோதுமை மற்றும் கேனாக மண்ணெண்ணெய் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இதுகுறித்து ஒருவரை கைது செய்து தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. அரசு கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த கல்லூரி முதல்வர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பகுதியில் இயங்கி வரும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இயற்பியல் துறையில் கௌரவ விரிவுரையாளராக பணியாற்றி வந்த பெண்ணுக்கு கல்லூரியின் முதல்வர் ராமசுப்ரமணியன் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இதுகுறித்து கௌரவ விரிவுரையாளர் நன்னிலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் போலீசார் கல்லூரி முதல்வர் ராமசுப்ரமணியம் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கல்லூரி முதல்வர் பெண் கௌரவ விரிவுரையாளருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாநிலங்களவை சீட்டுக்காக கமல் மாறிவிட்டார் என்று கமல்ஹாசன் குறித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கோவையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமானம் மூலம் கோவை வந்தடைந்தார். விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் திமுக சென்றது குறித்தான கேள்விக்கு அது அவருடைய சொந்த விஷயம், அது பற்றி கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என கூறினார். மேலும் வாரிசு அரசியல் இருக்கக்கூடாது என்று முதலில் கூறிய கமல்ஹாசன் எம்பி சீட் கிடைத்தவுடன் வாரிசு அரசியல் இருக்கலாம் என்று கூறுகிறார் என்றும் விமர்சித்தார். எந்த மொழி பெரியது என்று கருத்து சொல்ல முடியாது என்று தெரிவித்த அவர், அவர்களுக்கு அவரவர் தாய்மொழியே முக்கியம் என தெரிவித்தார். கமல்ஹாசன் மாநிலங்களவை இடத்திற்காக அவரது நிலையில் இருந்து மாறிவிட்டார் எனவும் விமர்சித்தார். அதை பற்றி நான் அவருடைய சொந்த விஷயங்கள் அதுக்குள்ள வாரிசு அரசியல் இருக்கக்கூடாதுன்னு முதல்ல எல்லாமே முதல் கொள்கையை வாரிசு அரசியல் ராஜ்யசபா சீட்டு கொடுத்த உடனே வாரிசு அரசியல்லாம் இருக்கலாம் சொல்றாங்க. தமிழ்ல கன்னடம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பெரிய சக்லஸ் படங்கள் போடக்கூடாது. இல்லை, அவரவர்களுக்கு அவருடைய தாய்மொழி ரொம்ப முக்கியம். அதனால எந்த மொழி பெரியதுன்னு நம்ம சொல்ல கருத்து சொல்ல முடியாது.
கமலை பற்றி ஒரு ஆளுநர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருப்பதாக தான் நினைக்கவில்லை என்று மகாராஷ்டிரா ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மகாராஷ்டிரா ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், இஸ்லாமிய தீவிரவாதமாக இருந்தாலும் சரி, எந்த தீவிரவாதமாக இருந்தாலும் சரி, இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும். அப்போதுதான் தேசத்தின் வளர்ச்சி மற்றும் அமைதிக்கும் அது உதவும் என கருத்து கூறினார். மேலும் மத்திய அரசோடு இணைந்து செயல்படுவது தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கு உதவும். தமிழகத்தின் ஆளுநரை பொறுத்தவரையில் மிக மிக நேர்மையானவர். அவர்தான் தன் கடமையை மிக நேர்த்தியாக செய்து வருகிறார் என தெரிவித்த அவர், கமலை பற்றி ஒரு ஆளுநர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருப்பதாக தான் நினைக்கவில்லை. கமல்ஹாசன் என்றைக்காவது ஒன்றை ஒழுங்காக சொல்லி இருக்கின்றாரா? திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிப்பதுதான் தன்னுடைய வேலை என்ற இயக்கத்தை ஆரம்பித்தார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருப்பதுதான் தமிழகத்திற்கு நன்மை பெயருக்கும் என்று சொல்கிறார் என்று விமர்சித்தார். தமிழக அரசு மத்திய அரசோடு இணைந்து செயல்படுவது தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு உதவும். தமிழகத்தினுடைய ஆளுநரை பொறுத்தளவில் மிக மிக நேர்மையானவர். அவர் தன் கடமையை மிக சரியாக செய்து வருகிறார். அதேபோல அவருக்கு ஒரு ஒத்துழைப்பை மாநில அரசு நல்க வேண்டும் என்பதுதான் தமிழகத்தினுடைய நலனுக்கும் முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக அமையும். நமது நாட்டின் பிரதமர் சொல்வதை கேட்காமல் பாகிஸ்தான் சொல்வதை கேட்கும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை பாகிஸ்தானின் தூதராக நியமிக்கலாம் என்று கரு நாகராஜன் காட்டமாக தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிகரமாக நடந்ததை அடுத்து ராணுவ வீரர்களின் தியாகத்தை போற்றும் விதமாக திருவள்ளூர் மாவட்டம் காரனோடியிலிருந்து புறப்பட்ட பாஜகவினர் 1000க்கும் மேற்பட்டோர் கைகளில் தேசிய கொடியை ஏந்தியவாறு அணிவகுப்பு பேரணி சென்றனர். இதில் சிறுவர்கள், சிறுமிகள், ராணுவ வீரர்கள் உடையணிந்து உற்சாகமாக கலந்து கொண்டனர். நிகழ்வில் கலந்து கொண்ட பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தெரிவித்த அவர், நமது நாட்டின் பிரதமர் சொல்வதை கேட்காமல் பாகிஸ்தான் சொல்வதை கேட்கும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை பாகிஸ்தானின் தூதராக நியமிக்கலாம் என்று காட்டமாக தெரிவித்தார். ராகுல் காந்தி பேசுவாரு, ராகுல் காந்தியை பாகிஸ்தானுடைய தூதரா இந்தியாவில் நியமிக்கலாம். ஏன்னா நம்ம ராணுவ தலைவர்கள் நம்ம பிரதமர் சொல்வதை அவர் கேட்க மாட்டாரு. பாகிஸ்தான் பிரதமர் பாகிஸ்தான் ராணுவ தலைவர் சொல்வதான் அவர் திருப்பி முன்மொழிகிறாரு. அப்படிப்பட்ட ஆட்கள் நிறைய இருக்காங்க. இந்தியாவில் எங்க வேணாலும் இருந்துட்டு போறாங்க. ஆனா நமக்கு தியாகம் புரிவதற்கு 140 கோடி மக்களும் பாரத பிரதமரோடு கைகோர்த்து நிற்கிறார். பக்ரீத் பண்டிகையொட்டி செங்கத்தில் 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் நடைபெற்ற ஆட்டு சந்தையில் பக்ரீத் பண்டிகையொட்டி விற்பனை களை கட்டியது. குட்டி ஆடு 7000 முதல் பெரிய ஆடுகள் சுமார் 28,000 வரை விற்பனை செய்யப்பட்டதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். விழாக்களங்களில் ஆடுகளின் வரத்து அதிகம் உள்ளதால் ஆடுகளை ஏற்றி வரும் வாகனங்களை முறைப்படுத்த காவல்துறையினர் மற்றும் நகராட்சி நிர்வாகம் முறையான ஏற்பாடு செய்ய வேண்டும் என விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளின் கோரிக்கையாக உள்ளது. எண்ணூரில் உர தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் சாம்பல் கழிவால் குடியிருப்பு வாசிகள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். சென்னை எண்ணூரில் உர தொழிற்சாலையிலிருந்து வெளியாகும் புழுதி தங்கள் வீடுகளில் படிவதால் கண் மற்றும் தொண்டை எரிச்சல், சுவாச கோளாறு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் வீடுகளை இந்த புழுதி சூழ்வதால் உணவு மற்றும் தண்ணீரில் படிவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். பலமுறை இது தொடர்பாக புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்று வேதனை தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள், கண் துடைப்புக்காக தற்போது தொழிற்சாலையில் பணிகள் நிறுத்தப்பட்டு பெயரளவில் ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக வேதனை தெரிவித்தனர். மேலும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். டாக்டர்ஸ் பார்த்தோம், இந்த மாதிரி த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது 1 வீக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு கோல்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, பட் எதுனா கம்பெனி ரீஜன் கிட்டே இருந்தீங்கன்னா அதனால கூட உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டினியூஸாக இருமிட்டே இருக்கிறதுனால டிபி, ஆஸ்துமா அந்த மாதிரி எதனா இருக்கா செக் பண்ணுங்க அப்படின்லாம் வர சொல்கிறாங்க. கண்டினியூஷன் ஆச்சுன்னா என்ன ப்ராப்ளம் வரும்னு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லலாம், அப்படியே சொல்லலாம். ஏன்னா எங்களாலே இங்கே இருக்க முடியல, இப்போ சர்வைவை இங்கே பண்ணவே முடியல எங்களால். சுத்தமாக ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நாங்களே இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி போகலான்ற ஐடியாலே ஆகிட்டோம். அந்த அளவுக்கு இருக்குது இந்த பவுட்ரு. ஊரில் சொல்லியிருக்கோம், கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, பட் இன்னும் இந்த ஆக்ஷனும் எடுக்கலை. எடுக்கிறோம், இதுக்கப்புறம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் முந்தா நேற்று கூட வந்துச்சு இந்த மாதிரி தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.